என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பார்சல் ஃப்ராக்ஷன்ஸினுடைய சம் பார்க்க போகிறோம். கொடுத்தக்கூடிய கொஸ்டினை பார்சல் ஃப்ராக்ஷனில் மாற்றி எழுத சொல்கிறாங்க. நம்ம பார்சல் ஃப்ராக்ஷன் சம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம டிகிரி நம்ம செக் பண்ணணும். இப்போ நியூமினேட்டருக்கு தனியாக டிகிரி செக் பண்ணணும், டினாமினேட்டருக்கு தனியாக நம்ம டிகிரி செக் பண்ணணும். டிகிரிங்கிறது எப்படி செக் பண்ணுவோம்? எக்ஸினுடைய ஹையஸ்ட் பவர் தான் டிகிரி. இங்கே எக்ஸினுடைய பாருங்கள், நியூமினேட்டரில் பாருங்கள், எக்ஸினுடைய பவர் என்ன 1. அப்போ நியூமினேட்டரோட டிகிரி என்ன 1. இப்போ டினாமினேட்டரில் பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4, இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது. இங்கே தனியாக பாருங்கள், இது எக்ஸ் ஸ்கொயர், இது எக்ஸ். இது எப்படி இருக்குது? மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் என்ன எக்ஸ் கியூப்னு வருங்களா? அப்போ டினாமினேட்டரோட டிகிரி 3. நியூமினேட்டரில் பாருங்கள், எக்ஸினுடைய ஹையஸ்ட் பவர் 1, டினாமினேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ், இதை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் கியூப்னு வரும். அப்போ டினாமினேட்டரோட டிகிரி என்ன 3. புரியுதுங்களா? அப்போ நியூமினேட்டரோட டிகிரி 1, டினாமினேட்டரோட டிகிரி 2. எப்பயுமே டினாமினேட்டரோட டிகிரி தான் நம்மளுக்கு ஜாஸ்தி இருக்கணும். அப்படி ஜாஸ்தி இருந்ததுன்னா அந்த ஃப்ராக்ஷனுக்கு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. ப்ராப்ளத்தை நம்ம டைரெக்டாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். இல்லை நியூமினேட்டரோட டிகிரியும் டினாமினேட்டர் டிகிரியும் ஈக்குவலாக இருந்தாலோ அல்லது டினாமினேட்டரை விட நியூமினேட்டரோட டிகிரி ஜாஸ்தி இருந்தாலும் நம்ம ப்ராப்ளத்தை டைரெக்டாக சால்வ் பண்ணக்கூடாது. லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம சால்வ் பண்ணணும். சரிங்களா? இங்கே நம்மளுக்கு லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வேலை இல்லை. நம்மளுக்கு என்னென்னா இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருக்குது. நம்ம ப்ராப்ளத்தை நம்ம டைரெக்டாக சால்வ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், கொடுத்தக்கூடிய கொஸ்டின் எடுத்து எழுதுங்க பார்க்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. இங்கே பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். இது பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 1 இது லீனியர் ஃபேக்டர். எக்ஸ் ப்ளஸ் 1ங்கிறது லீனியர் ஃபேக்டர். இது பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4னு இருக்குது. அதாவது வெளியே ஸ்கொயர் வந்தால் லீனியர் ஃபேக்டர் ரிப்பீட்டட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4, இந்த மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் இந்த நெகட்டிவ் சைன் இந்த மாதிரி மைனஸ் 4 வந்ததுன்னா இதை நம்ம எப்படி எழுதலாம்? இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குங்களா? இங்கே பாருங்கள், இங்கே எழுதி காமிக்கிற பாருங்கள். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதலாம்? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதுறாங்களா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரை ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதலாம். இப்போ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 இருக்குது பார்த்தீங்களா? இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 நம்ம எப்படி எழுதலாம் பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் எழுதலாங்களா? எப்படி? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர். புரியுதுங்களா? நான் சொல்கிற மீனிங் புரியுதுங்களாமா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4, எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர், இந்த 4 2 ஸ்கொயர்னு எழுதியிருக்கேன். இந்த மைனஸை விட்டுருங்க, இந்த 4 எழுதியிருக்கேன், 2 ஸ்கொயர் எழுதியிருக்கேன். இப்படி இருந்ததுன்னா இங்கே பாருங்கள், கம்பேர் பண்ணி பாருங்க பார்க்கலாம். ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது, பி இருக்கிற இடத்துல 2 இருக்குது. அப்போ என்ன? ஏக்கு பதிலாக எக்ஸு, பிக்கு பதிலாக 2, ஏக்கு பதிலாக எக்ஸு, பிக்கு பதிலாக -2. புரியுதுங்களா? இப்படி எழுதலாங்களா? அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரை ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதலாம். அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயரை எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2ன்னு எழுதலாங்களா? இப்போ பாருங்கள், இது எழுதிக்கலாம். இங்கே எக்ஸ் ப்ளஸ் 4 டிவைடட் பை இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 நம்ம எப்படி பிரித்தோம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர்னு பிரிச்சிருக்கோம். மீதி இருக்கிறதுனா எக்ஸ் ப்ளஸ் 1. புரியிருக்காங்க? இந்த ஸ்டெப் எழுதுனா நீங்கள் டைரெக்டாக கூட எழுதலாம். எக்ஸ் ப்ளஸ் 4 இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயருங்கிறதுனா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டுக்கு வந்துடுச்சு. புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன எழுதலாம்? எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. புரியுதுங்களா? இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயருக்கு பதிலாக என்ன எழுதலாம்? எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. மீதி இருக்கக்கூடியது என்ன? எக்ஸ் ப்ளஸ் 1. அவ்வளோதான். அதாவது மீனிங் மாறல. புரியுதுங்களா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 தான் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர்னு பிரிச்சிருக்கோம். இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருந்ததுன்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதலாம். அதனால் இது எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2ன்னு எழுதியாச்சு. புரியுதுங்களா? இதைத்தான் என்ன பண்ணியிருக்கோம்? எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2ன்னு எழுதியிருக்கோம். இப்போ தான் ஸ்டெப் 1க்கு வரும். சரிங்களா? அந்த ஸ்டெப் 1க்கு என்ன பண்ணுறோம்னா இதை நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இதைத்தானே நம்ம இப்படியெல்லாம் எழுதியிருக்கோம். அப்போ என்னென்னா கடைசியில் கிடச்சதை நம்ம எடுத்து எழுதிருங்க பார்க்கலாம். ஸ்டெப் 1 என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு இருக்குது. இப்போ பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஃப்ராக்ஷனாக பிரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? செக் பண்ணணும். அது லீனியராக என்னன்னு சொல்லி செக் பண்ணணும். பாருங்கள், இது லீனியர் ஃபேக்டர் தான், இது லீனியர் ஃபேக்டர், இது லீனியர் ஃபேக்டர். எதுவுமே ரிப்பீட்டட் ஆகலை. அப்போ ரிப்பீட்டட் ஆகாத லீனியர் ஃபேக்டர் நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. இப்போ என்ன பண்ணலாம்? ஏ டிவைட் பை ஃபஸ்ட்டு லீனியர் ஃபேக்டர் என்ன? எக்ஸ் ப்ளஸ் 2. அடுத்து ப்ளஸ் பி டிவைட் பை செகண்ட் லீனியர் ஃபேக்டர் நம்மளுக்கு என்ன வருது? எக்ஸ் மைனஸ் 2. அடுத்து சி டிவைட் பை தேர்ட் லீனியர் ஃபேக்டர் என்ன? எக்ஸ் ப்ளஸ் 1. அவ்வளோதான். எழுதிட்டு இதை நம்ம என்ன பண்ணணும்? பாக்ஸ் பண்ணி இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். நம்மளுடைய எய்ம் என்ன? இந்த ஏபிசிங்கிற கான்ஸ்டன்ட் வேல்யூயை கண்டுபிடிக்கணும். இந்த ஏபிசியினுடைய வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம்னா ஏக்கு பதிலாக பிக்கு பதிலாக சிக்கு பதிலாக கொடுத்துட்டோம்னா நம்ம ப்ராப்ளம் முடிஞ்சு. செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்சிஎம் எடுக்க போகிறோம். செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? எல்சிஎம் எடுக்க போகிறோம். அந்த எல்சிஎம் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன டெக்னிக் ஃபாலோ பண்ணுறோம்? இது எல்ஹெச்எஸ்ன்னு வச்சுக்கிறோம், இது ஆர்ஹெச்எஸ்ன்னு வச்சுக்கிறோம். எல்ஹெச்எஸ்ங்கிறதுல என்ன இருக்கோ அதை அப்படியே தூக்கி எழுதுங்க பார்க்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 4
டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இந்த எல்ஹெச்எஸ் அப்படியே எழுதிட்டோம் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸில் நம்ம வந்து டினாமினேட்டர் எப்படி ஃபில் பண்ணுவோம் எல்ஹெச்எஸில் என்ன டினாமினேட்டர் இருக்கோ அப்படியே தூக்கி இங்கே ஃபில் பண்ணுங்க பார்க்கலாம் எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 எழுதியாச்சு இப்போ எழுதுனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம் நியூமரேட்டரில் என்ன இருக்குது பாருங்கள் ஏ அந்த ஏ எழுதுங்க இப்போ ஏ கீழே இந்த டினாமினேட்டரில் என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் 2 இந்த எக்ஸ் ப்ளஸ் 2வும் இந்த டினாமினேட்டர் கம்பேர் பண்ணுங்கள் இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குங்களா எக்ஸ் ப்ளஸ் 2 மறைச்சிக்குங்க இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 மறைச்சிக்குங்க மீதி என்ன இருக்குது பாருங்கள் எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 1 அதால் இங்கே மல்டிப்ளை பண்ணணும் அப்போ இங்கே என்ன வரும் எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 அடுத்து இங்கே என்ன இருக்குது பாருங்கள் ப்ளஸ் பி எழுதிடுங்க பி கீழே என்ன இருக்குது பாருங்கள் எக்ஸ் மைனஸ் 2 இந்த பி கீழே என்ன இருக்குது பாருங்கள் எக்ஸ் மைனஸ் 2 அப்போ இந்த எக்ஸ் மைனஸ் 2 மறைச்சிக்கோங்க பார்க்கலாம் மீதி என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 மல்டிப்ளை பண்ணணும் அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 மல்டிப்ளை பண்ணணும் அடுத்து ப்ளஸ் சி எழுதிட்டு சி கீழே என்ன இருக்குது பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் 1 அந்த எக்ஸ் ப்ளஸ் 1 மறைச்சிக்கோங்க பார்க்கலாம் இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குங்களா இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது மறைச்சிட்டா நம்மளுக்கு என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு இடம்பத்தாதனால இங்கே எழுதுறேன் எக்ஸ் மைனஸ் 2 இப்போ என்ன பண்ணிடலாம் டினாமினேட்டரை கேன்சல் பண்ணி விட்டுலாங்களா இப்போ டினாமினேட்டர் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இதை பாக்ஸ் பண்ணி இது ஈக்குவேஷன் இது வந்து எக்ஸ் மைனஸ் 2 இது பாக்ஸ் பண்ணி ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு கொடுத்துடலாம் அவ்வளோதான் புரியுதுங்களா இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ஸ்டெப் 3ல் நல்லா கவனிச்சுங்க எதுனா ஸ்டெப் 3ல் எக்ஸுக்கு பதிலாக என்ன நம்பர் கொடுத்ததுன்னா இந்த ஃபேக்டரை நம்ம 0 பண்ண முடியும்னு சொல்லி பார்க்கணும் புரியுதுங்களா இந்த இங்கே இருக்குங்களா இங்கே வந்து என்ன இருக்குது ப்ளஸ் 2 இருக்குங்களா இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஆப்போசிட் சைன் கொடுக்கலாமா மைனஸ் 2ன்னு கொடுத்தா மைனஸ் 2 ப்ளஸ் 2 என்ன ஆகிடும் 0 ஆகிடும் அப்போ எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 2ன்னு கொடுக்கணும் இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைன் கொடுங்க ப்ளஸ் 2 இருந்தால் மைனஸ் 2 கொடுங்க மைனஸ் 2ன்னு சொல்லி செகண்ட் ஈக்குவேஷனில் வந்து நமக்கு கொடுக்கணும் செகண்ட் ஈக்குவேஷனில் எங்கே எக்ஸ் இருக்குதுங்க பாருங்கள் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் டிக் பண்ணி வச்சுங்க பார்க்கலாம் இப்படி டிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக் வராது எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் டிக் பண்ணிடணும் அந்த எங்கே டிக் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல என்ன கொடுக்கணும் நம்ம எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 2 கொடுக்க போகிறோம் அந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம் மைனஸ் 2 ப்ளஸ் 4 ஈக்குவல் டு ஏ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு மைனஸ் 2 ஆல்ரெடி ஒரு மைனஸ் 2 இருக்குது இந்த எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 2 ப்ளஸ் 1 ப்ளஸ் பி இந்த எக்ஸுக்கு பதிலாக கொடுக்கலாம் மைனஸ் 2 ப்ளஸ் 2 அடுத்து பாருங்கள் மைனஸ் 2 ப்ளஸ் 1 ப்ளஸ் சி இடம் பார்த்ததுனால கீழே எழுதியிருக்கேன் மைனஸ் 2 ப்ளஸ் 2 அடுத்து பாருங்கள் மைனஸ் 2 இப்போ கால்குலேட்டர் எடுத்துங்க கால்குலேட்டர் எடுத்துகிட்டு மைனஸ் 2 ப்ளஸ் 4 ப்ளஸ் 4 கால்குலேட்டர் அடிச்சு ஆன்சர் என்ன வருது பாருங்கள் 2 ஈக்குவல் டு அடுத்து பாருங்கள் இந்த ஏ வந்து அப்படியே வச்சுக்கோங்க மீதி இருக்கிறதுல கால்குலேட்டர் ஆப்ரேட் பண்ணி பார்க்கலாம் ப்ராக்கெட் கொடுத்துட்டு மைனஸ் 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி மைனஸ் 2 ப்ளஸ் 1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி இப்போ ஈக்குவல் டு என்ன வருது பாருங்கள் 4 இப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 4 கொடுத்துருங்க அடுத்து பாருங்கள் இங்கே மைனஸ் 2 ப்ளஸ் 2 இருக்குது பார்த்தீங்களா அது 0 ஆகிடும் 0வால் எதை மல்டிபிள் பண்ணாலும் 0 ஒரு தடவை வேணால் நீங்கள் வந்து கால்குலேட்டர் ஆப்ரேட் பண்ணி பாருங்கள் பார்க்கலாம் இங்கே மைனஸ் 2 ப்ளஸ் 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி மைனஸ் 2 ப்ளஸ் 1 கொடுத்தீங்கன்னா ஆன்சர் என்ன வருது 0 ஏன்னா நம்மளுக்கு என்ன வருது மைனஸ் 2 ப்ளஸ் 2 வந்து 0வால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் வந்து 0 அதே மாதிரி பாருங்கள் இங்கேயும் மைனஸ் 2 ப்ளஸ் 2 வருதுங்களா அப்போ 0வால் இந்த சியை மல்டி பண்ணாலும் ஆன்சர் என்ன வரும் 0 தான் வரும் இப்போ வந்து 2 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 4ன்னு இருக்குது அதாவது 4a நம்மளுக்கு தேவை ஏனுடைய மதிப்பு தான் தேவை புரியுதுங்களா அப்போ ஏ ஈக்குவல் டு இந்த 2 அப்படியே வச்சுக்கோங்க இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கிற 4 வந்து இங்கே கீழே வரும்போது டிவைடட் பை 4ஆக மாறும் அந்த டிவைடட் பை 4 அவ்வளோதான் ஏ ஈக்குவல் டு 2/4 இது வந்து செகண்ட் டேப்பில் வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணிடலாம் தெரியலன்னா கால்குலேட்டர் எடுத்துங்க இங்கே பாருங்கள் 2 டிவைடட் பை 4ன்னு அடிச்சிங்கன்னா ஆன்சர் வருது இது வந்து டெசிமலில் வருது நம்மளுக்கு வந்து பாயிண்டில் வருது இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுக்கு இந்த ஷிஃப்ட்டுங்கிற ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா நல்லா கவனிங்க இந்த ஷிஃப்ட்டுங்கிற பட்டன் இருக்குது பார்த்தீங்களா அதை அமுத்திட்டு இந்த AB/Cன்னு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா அதை அமுத்தினீங்கன்னா ஃப்ராக்ஷனாக மாறிடு அப்போ ஏ ஈக்குவல் டு 1/2 அவ்வளோதான் எப்படி ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னு புரிஞ்சுங்களா ஷிஃப்ட்டுங்கிற பட்டன் அமுத்திட்டு இந்த AB பார் இங்கே வேணால் எழுதி காமிச்சிட பாருங்க இந்த ஷிஃப்ட்டுங்கிற பட்டன் அமுத்திட்டு AB/C இருக்குது பார்த்தீங்களா இந்த பட்டன் அமுத்தினீங்கன்னா இப்படி வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ராக்ஷனாக வந்து நமக்கு வந்து மாறிடும் புரியுதுங்களா அதாவது 1 2 சார் 2 2 2 சார் 4 அதை தான் நம்ம இப்படி எழுதியிருக்கேன் புரியுதுங்களா இப்போ வந்து முடிஞ்சு இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபேக்டரை 0 பண்ணுறதுக்கு என்ன நம்பர் கொடுக்கலாம்
இங்கே ஆல்ரெடி -2 இருக்குது. நம்ம என்ன நம்பர் கொடுத்தா அது 0 ஆகிடும், +2 கொடுத்தா 0 ஆகிடும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம், 2ன்னு சொல்லி எந்த ஈக்குவேஷனில் கொடுக்கணும், செகண்ட் ஈக்குவேஷனில் தான் கொடுக்கணும், மறந்துடக்கூடாது. இந்த செகண்ட் ஈக்குவேஷன் எங்கெல்லாம் டிக் பண்ணிக்குமோ அங்கே எக்ஸுக்கு பதிலாக 2 கொடுக்கலாங்களா. அப்போ 2 + 4 = a இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்க பார்க்கலாம், எக்ஸுக்கு பதிலாக 2 - 2, இங்கே 2 + 1, அடுத்து ப்ளஸ் b, எக்ஸுக்கு பதிலாக 2 + 2, இந்த எக்ஸுக்கு பதிலாக 2 + 1, ப்ளஸ் c, இந்த எக்ஸுக்கு பதிலாக 2 + 2, அடுத்து என்ன வருதுங்க 2 - 2, இந்த 2 + 4 என்ன 6, புரியுதுங்களா. இந்த 2 - 2 வந்து என்ன 0, 0வால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் என்ன 0. நீங்கள் தெரியலனா கால்குலேட்டரில் ஆப்ரேட் பண்ணி பார்த்துட்டு 0 வந்ததுன்னா நீங்கள் இது இங்கே எழுத வேண்டியதில்லை, புரியுதுங்களா. 2 + 2 என்ன 4, இங்கே 2 + 3 என்ன 3, இப்போ 4 × 3 என்ன 12ன்னு வரும். கால்குலேட்டர் எடுத்துங்க, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க, 2 + 2 ப்ராக்கெட் க்ளோஸ், திருப்பி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 2 + 1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஈக்குவல் டு வருது 12 வருதுங்களா. அப்போ இங்கே என்ன வருது பாருங்கள், b அப்படி இருக்கீங்க, இங்கே ப்ராக்கெட்டில் 12. இதை சிம்பிளிஃபை பண்ணி வரக்கூடிய ஆன்சர் தான் நான் இங்கே எழுதியிருக்கேன், புரியுதுங்களா. 12 புரிஞ்சுங்களா. இங்கே பாருங்கள், இதை நீங்கள் கால்குலேட்டர் அடிச்சிங்கன்னா ஆன்சர் வந்து நமக்கு 0 வரும். ஏன்னா 2 - 2 வந்து 0, 0வால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்ன 0, புரியுதுங்களா. இப்போ நமக்கு என்ன வேணும், b-னுடைய மதிப்பு தான் வேணும். அப்போ என்னென்னா இந்த b அப்படியே வச்சுக்கலாம், அந்த b வந்து அப்படியே வச்சுக்கலாம். இங்கே 6 இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே இருக்கட்டும். இந்த மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கிற 12 இங்கே கீழே வரும்போது /12 மாறும். அப்போ 6/12. இப்போ இந்த கால்குலேட்டர் எடுத்துகிட்டு 6/12 அப்படிங்க ஆன்சர் என்ன வருது பாருங்கள், பாயிண்டில் வருதுங்களா. இப்போ நம்ம வந்து ஃப்ராக்ஷனாக மாற்றிருக்கணும், ஷிஃப்ட் அமுத்தி AB/Cங்கிற பட்டன் அமுத்திங்க போதும், b = 1/2. அப்போ b-னுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். 1 6 are 6, 2 6 are 12. அதுதான் b-யோட வேல்யூ வந்து 1/2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ a-னுடைய மதிப்பு கண்டுபிடிச்சிருச்சு, b-னுடைய மதிப்பு கண்டுபிடிச்சிருச்சு. இன்னும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, c-னுடைய மதிப்பு வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இதே மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ கொடுத்தா அந்த ஃபேக்டரை 0 பண்ண முடியும்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், எங்கே இருக்குது, இங்கே இருக்குங்களா. இங்கே ஆல்ரெடி +1 இருக்குது. என்ன ஃபேக்டர், என்ன நம்பர் கொடுத்தா அது 0 ஆகும், -1 கொடுத்தா 0 ஆகும். அப்போ -1 + 1 வந்து நம்மளுக்கு என்ன ஆகிடும் 0 ஆகிடுங்களா. அப்போ எக்ஸுக்கு பதிலாக -1ன்னு சொல்லி எந்த ஈக்குவேஷனில் கொடுக்கணும், செகண்ட் ஈக்குவேஷனில் நம்ம வந்து கொடுக்கணும், புரியுதுங்களா. அப்போ செகண்ட் ஈக்குவேஷன்னா இது தானே. அப்போ இங்கே என்ன கொடுக்க போகிறோம், -1 + 4, -1 + 4 = a. எழுதிட்டு a இந்த டிக் பண்ண இடத்துல எக்ஸுக்கு பதிலாக -1 -2, இங்கே பாருங்கள் எக்ஸுக்கு பதிலாக -1 -2, இங்கே என்ன வரும் -1 + 1 வரும், -1 + 1. எக்ஸுக்கு பதிலாக -1 கொடுக்குறேன், ப்ளஸ் b, எக்ஸுக்கு பதிலாக என்ன வரும் -1, இங்கே வந்து +2, எக்ஸுக்கு பதிலாக -1, இங்கே வந்து +2. அடுத்து பாருங்கள் எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது -1, அப்போ -1 + 1, புரியுதுங்களா. நான் டிக் பண்ண இடத்துல இந்த எக்ஸுக்கு பதிலாக தான் -1 கொடுக்குறேன். அடுத்து என்ன இருக்குது பாருங்கள் +c, இடம் இல்லாதனால இங்கே எழுதியிருக்கேன் +c. இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன வரும் -1 + 2, அடுத்துங்க -1 -2, புரியுதுங்களா. -1 + 2 -1 -2 இப்படி எழுதுனதுக்கப்புறம் இது கால்குலேட்டர் எடுத்துங்க, சிம்பிளிஃபை பண்ணலாம். -1 + 4 அடிச்சிங்கன்னா என்ன வருது பாருங்கள் 3. அப்போ 3 = இங்கே பாருங்கள் -1 + 1 நீங்கள் கால்குலேட்டர் அடித்து பார்த்துங்க. -1 + 1 என்ன 0, 0வால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் இந்த ஆன்சர் என்ன ஆகிடும் 0 ஆகிடும். அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் -1 + 1 வந்து 0, 0வால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் என்ன ஆகிடும் 0 ஆகிடும், புரியுதுங்களா. மீதி இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், மீதி c இருக்குங்களா, அதை எழுதிச்சுங்க. இங்கே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு -1 + 2 ப்ராக்கெட் க்ளோஸ், திருப்பி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி -1 -2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி இப்போ ஈக்குவல் டு என்ன வருது பாருங்கள் -3. அப்போ c அதாவது என்ன, இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது பாருங்கள், இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு -3ன்னு வருது. நம்மளோட எய்ம் என்ன, c-னுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ c = இந்த 3 அப்படியே வச்சுங்க, மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய -3 இங்கே கீழே வரும்போது /-3 மாறும். அப்போ c = 3/-3ன்னு அடிச்சுன்னா ஆன்சர் என்ன வருது பாருங்கள், c-யோட வேல்யூ -1. இப்போ a-னுடைய மதிப்பும் கண்டுபிடிச்சிட்டோம், b-னுடைய மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம், c-னுடைய மதிப்பும் கண்டுபிடிச்சிட்டோம், ABC 3 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டெப் 4ல் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, அது அப்படியே தூக்கி எழுதுங்க பார்க்கலாம். x + 4 / இங்கே என்ன இருக்குது பாருங்கள், x + 2 x - 1 x + 1, x + 2 x - 2 x + 1, அது லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே தூக்கி எழுதிட்டேன். இப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், a இருக்குங்களா. இப்போ ஏக்கு பதிலாக என்ன ஆன்சர் வந்தது பாருங்கள், ஏக்கு பதிலாக இங்கே தான் வந்திருக்கு. ஏக்கு பதிலாக ஆன்சர் வந்து 1/2ன்னு வந்திருக்கு. இப்போ நல்லா கவனிங்க, நியூமரேட்டரில் 1ம் டினாமினேட்டரில் 2ம் கொடுத்துக்கிறேன், புரியுதுங்களா. ஏக்கு பதிலாக 1/2ன்னு வந்திருக்கு, நியூமரேட்டரில் 1ம் டினாமினேட்டரில் 2ம் கொடுத்துறேன். அப்போ என்ன வருங்க, நியூமரேட்டரில் 1 வந்துடும், டினாமினேட்டரில் இங்கே 2 வந்துடும். இங்கே டினாமினேட்டரில் என்ன இருக்குது பாருங்கள், ஏக்கு பதிலாக 1
நியூமரேட்டரில் 1 டினாமினேட்டர் 2 கொடுத்துட்டா இங்கே என்ன இருக்குது பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் 2 அதை தூக்கி இங்கே எழுதிருங்க எக்ஸ் ப்ளஸ் 2 அவ்வளோதான். அடுத்து பிக்கு பதில் என்ன வந்திருக்கு பாருங்கள், பிக்கு பதில் அதுவும் 1/2 தான் வந்திருக்கு. அப்போ நியூமரேட்டரில் 1 டினாமினேட்டரில் 2 ப்ளஸ் நியூமரேட்டரில் 1 டினாமினேட்டரில் 2 இங்கே என்ன இருக்குது பாருங்கள் எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது. பியினுடைய டினாமினேட்டரில் எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது. அடுத்து சியினுடைய வேல்யூ, சிக்கு பதில் என்ன இருக்குது பாருங்கள், சியினுடைய வேல்யூ -1. அப்போ சிக்கு பதிலாக -1 டிவைடட் பை என்ன இருக்குது பாருங்கள் டினாமினேட்டர் எக்ஸ் ப்ளஸ் 1. புரியுதுங்களா? அப்போ இங்கே என்ன எழுதணும் எக்ஸ் ப்ளஸ் 1 அவ்வளோதான். இப்போ ஏ வேல்யூ ஏபிசி அதனுடைய மதிப்பெல்லாம் அதனுடைய வேல்யூ எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் நம்ம கொடுத்துட்டோம். இவ்வளவுதான் கொடுத்துக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து புரியும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், ரொம்ப புரியும். இந்த இடத்துல மட்டும் x² - 4 வரும்போது அதை அந்த 4 வந்து 2² மாற்றிடுவோம். அந்த a² - b² மாற்றிட்டு a + b × a - bன்னு சொல்லி நம்ம மாற்றிட்டு இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.